ஓம் சாய்ராம். என் அன்பு குழந்தையே, வாழ்க்கையை வாழ தெரிஞ்சுக்கோ தங்கமே. புரிஞ்சு நடந்துக்கோ. சரியான பாதையில் செல். அதுவும் துணிச்சலோடு செல். தன்னம்பிக்கையோடு பொறுமையோடு செயல்படு. ஒரு சில மறந்தால் சரியாக சில காரியங்கள் நீ மறக்கக்கூடியதை மறந்தால் சரியாகிவிடும். ஆம் தங்கமே, ஒரு சில மறந்தால் சரியாகாத சில காயங்கள் நீ மறக்கக்கூடியதை மறந்தால் சரியாகிவிடும். நீ மாறிவிட்டேன் என்பதை விட பல வழிகள் உன்னை மாற்றிவிட்டது என்பதுதான் உண்மை. பொறுமையோடு இருந்தால் வாழ்க்கையில் சிறந்து வாழ்வாய். உன்னை சுற்றியுள்ளவர்களோ உன்னை பார்த்து அறிந்து கொள்ளாமல் பொறாமையோடு வாழ்கிறார்கள். அதனால் தான் வாழ்க்கையை இழந்து விட்டார்கள். அவர்களுக்கு தெரியவில்லை, பொறுமையோடு இருந்தால் வாழ்க்கையில் சிறந்து வாழலாம், பொறாமையோடு இருந்தால் வாழ்க்கையை தொலைந்து போய்விடும் என்று தெரியவில்லை. அவர்களுக்கு வாழ்க்கையே தொலைந்து போய்விடும் என்பதை புரியவில்லை. பட்டுத்தான் புரிந்துவார்களோ தெரியவில்லை. உனக்கு வாழ்க்கையில் எது வந்தாலும் நம்பிக்கை மிக மிக அவசியம். நீ என் பிள்ளை, நான் சொல்வதை கேட்பாய். நீ இருக்கும் இடத்தில் எத்தனை வசதியோடு இருக்கிறாய் என்பதை விட எவ்வளவு மகிழ்ச்சியாக இருக்கிறாய் என்பதுதான் முக்கியம். நீ நல்ல நல்ல நாட்களை சந்திக்க வேண்டுமென்றால் சில மோசமான நாட்களை கடந்து தான் செல்லணும். அதுபோல் தான் நல்லவர்களை அடையாளம் காண சில மோசமான மனிதர்களை கடந்து தானே போக முடியும். அதனால் உன் சாய் சொல்வதை கேள். நீ யாரையும் நம்பி வாழாதே. தேவைக்காக பழகும் உலகம் இது. உன் தேவை முடிந்ததும் விலகி விடுவார்கள். நீ எவ்வளவு உயர்ந்தவன் என்பதை மற்றவர்களை நீ எப்படி மதிக்கிறாய் என்பதிலேயே தெரிந்துவிடும். அதனால் தான் சொல்கிறேன், நீ நீயாக இரு. நீ நீயாக இல்லாதவரை பல வழிகள் உன்னை துரத்தி கொண்டே தான் இருக்கும். நல்லவராக மட்டும் இரு. வாழ்க்கை எப்படி வாழ்வது என்பதை தெரிந்து கொண்டால் நீ நினைப்பது எல்லாமே நடந்துவிடும். கவலைப்பட்டு கவலைப்பட்டு உன்னை நீயே ஒருக்கிக் கொள்கிறாய். நடப்பவற்றை பார்த்து அனைத்தையும் நான் பார்த்து கொள்கிறேன். செல்வமே, ஆம் தங்கமே, தினம் தினம் புது புது பிரச்சனைகள் உன் வாழ்க்கையில் வரலாம். ஆனால் எதிர்பாராத திருப்பங்கள் அதன் மூலம் கிடைக்கும். இவையெல்லாம் உன் மனதை ஒரு கத்தியில் குத்தியது போல வடுவாக அமையலாம். ஆனால் அதை நீ அனைத்தையும் பெரிதாக எடுத்துக்கொள்ளக்கூடாது. உன் வாழ்க்கையில் வரும் அத்தனை கஷ்டங்களுக்கும் பிரச்சனைகளுக்கும் நிச்சயம் ஒரு நாள் முடிவு உண்டு என்பதை நீ தீர்க்கமாக நம்பணும். எப்போதுமே உன் வாழ்க்கை பிரச்சனையாக இருக்குமா என்றால் நிச்சயம் இருக்காது. எப்படி பகல் இரவு என்று மாறி மாறி வருகிறதோ அதுபோல் ஒருவரின் வாழ்க்கையில் இன்ப துன்பம் மாறி மாறி வரத்தான் செய்யும். இதை நீ அனுபவிப்பது துன்ப காலமாக இருக்கலாம். ஆனால் இன்ப காலம் என்பது நிச்சயம் ஒரு நாள் வரும். அதை அனுபவிக்க நீ தயாராக இரு. கஷ்டங்களை எப்போதுமே பெரிதாக எடுத்துக்கொள்ளக்கூடாது. அது எப்படி அப்பா கஷ்டத்தை பெரிதாக எடுத்துக்கொள்ளாமல் என்னால் இருக்க முடியுமா என்று ஒரு கேள்வி உனக்குள் எழலாம். கொஞ்சம் கஷ்டம்தான். ஒரு மனுஷன் தன் வாழ்நாளில் அனுபவிக்கக்கூடிய கஷ்டங்களை எளிதில் கடந்து போக முடியாது. ஆனால் கடந்து போக கற்றுக்கொண்டால் நிச்சயம் அதைவிட பெரிய பரிசு இந்த உலகத்தில் வேறு எதுவுமே இருக்காது. நடக்கும்போது உன் காலில் முள் குத்தத்தான் செய்யும். காயப்படத்தான் செய்வாய். கீழே விழத்தான் செய்வாய். கீழே விழுந்தாலும் எழத்தான் செய்யணும். நீ தங்கமே, பிரச்சனைகள் உனக்கு எங்கு எப்போது யாரால் ஏற்படுகிறதோ அந்த பிரச்சனையை அங்கே அப்போதே தீர்மானம் செய்து தீர்த்துவிட்டு தூக்கி எறிந்து விடுவதுதான் உன் வாழ்க்கையில் மிகச்சிறந்த ஒரு வழி. பிரச்சனைகளிலிருந்து நீ எப்படி தப்பிக்க வேண்டும் என்பதை தீர்க்கமாக யோசி. பல வழிகள் இருக்கிறது. அதில் நீ ஒரு வழியை தெளிவாக எடுத்துக்கொண்டால் நிச்சயம் உன்னை போல் ஒரு அதிர்ஷ்டசாலி இந்த உலகத்தில் வேறு யாரும் இருக்க மாட்டார்கள். பிறகு ஒரு உண்மை தெரிந்துவிடும். காசு, பணம், புகழ், அந்தஸ்து இவைகளை தாண்டி மன மகிழ்ச்சி என்பது, மன அமைதி என்பது மிகப்பெரிய சொத்து. அதை நீ உன் வாழ்க்கையில் சேர்க்க வேண்டும் என்ற ஒரு உண்மை புரிந்துவிடும். ஒரு மனிதன் உன் வாழ்நாளில் பணத்திற்காகவும் பேருக்காகவும் புகழுக்காகவும் குடும்பத்திற்காகவும் கணவன் மனைவி குழந்தை பிள்ளைகள் என்று இவைகளுக்காக ஓடி உழைக்கும் போது பின் திரும்பி பார்த்தால் உழைப்பு மட்டும்தானே இருக்கும். மன நிம்மதி மன மகிழ்ச்சி இல்லாமல் போய்விடும். அதனால் முடிந்தவரை உன் வாழ்க்கையில் சந்தோஷமாக இருக்க கற்றுக்கொள். மகிழ்ச்சியாக வாழ கற்றுக்கொள். கஷ்டங்களை எண்ணி அதை பெரிதாக எடுத்துக்கொள்ளாமல் அதிலிருந்து எப்படி தப்பிப்பது என்ற அனுபவத்தை வளர்த்துக்கொள். நிச்சயம் உன் வாழ்க்கையில் மிகப்பெரிய முன்னேற்றம் உன்னால் பார்க்க முடியும். யாருக்கும் சளைத்தவன் நான் இல்லை என்னும் தன்னம்பிக்கை தான் உனக்கு வேண்டும். தன்னம்பிக்கை அது உன்னிடம் இருக்க வேண்டும். அமைத்து கொள்ள பழகிக்கோ.
உன்னால் முடியும் என்பதுதான் தன்னம்பிக்கை. தன்னால் மட்டுமே முடியும் என்பது தலைக்கணம். உனக்கு வெற்றி என்னும் நிழல் வந்து சேரணும் என்றால் தோல்விங்கிற ஒளியை கடந்துதானே செல்லணும். அப்போது உன்னை வெற்றி சிரிக்க வைக்கும் தானே. தோல்வியோ உன்னை சிந்திக்க வைத்து விடுமே. அதே சமயத்தில் வெற்றியை தன் தலையிலும் தூக்கி வைத்து கொண்டு அதனால் தோற்று போய்விடுவீர்கள். அது மாதிரி தோல்வியை உன்னுடைய மனசில் வச்சுக்கணும், தோற்று போகிறான். வெற்றியை மனதிலும் தோல்வியை தலையிலும் வைப்பவன் மட்டும்தான் இங்கு வெற்றி பெறுகிறான். நீ தோற்று போய்விடுவோமோ என்கிற பயத்தை விட மற்றவர்கள் வெற்றி பெற்று விடுவார்களோ என்ற பயம்தான் உனக்கு அதிகமாக இருக்கு. அதை கலைத்து விடு, கலைந்து விடு. முடியாது என்று சொல்லி மூளையில் முடங்கி கிடப்பதை காட்டிலும் முடியும் என்று சொல்லி முயற்சி செய்வதில் தப்பே இல்லை. நீ சிலந்தி வலையில் சிக்கி தவிக்கும் சின்ன பூச்சி போல் வாழ்க்கை என்னும் வட்டத்திற்குள் வாழ்ந்து விடக்கூடாது. முடியும் வரை முயற்சி செய். உன்னால் முடியும் வரை அல்ல, நீ நினைத்த காரியம் முடியும் வரை. ஏன்னா தோல்வி என்பது முடிவும் அல்ல, வெற்றி என்பது எளிதும் அல்ல. முயற்சி ஒன்று இருந்தாலே போதும், நீ தோல்வியை சுலபமாக வென்று விடுவாய். உனக்கு அவ்வளவு திறமை இருக்கிறது. தோல்விங்கிற இருள் உன்னை சூழ்ந்து கொண்டாலும் முயற்சி என்னும் மெழுகுவர்த்தியை ஏற்றினாலே போதும். வெற்றி என்கிற ஒளி இருளை நீக்கும். வாழ்க்கைனா செய் அல்லது செத்து மடி அப்படிங்கிறது இல்லை. செய் அல்லது முயற்சி செய் என்பது தான். எதை தேவையோ அதை எடுத்துக்கோ. உன் வாழ்க்கையை செழிப்பாக்கி வச்சுக்கோ. உன் வாழ்க்கையில் ஒரு நாள் இல்லை, ஒரு நாள் மாறும், எல்லாம் மாறும். ஆனால் ஒன்றை மட்டும் தெரிஞ்சுக்கோ, எல்லாம் ஒரே நாளில் மாறிவிடாது. உனக்கான புதிய பாதையை நோக்கி பயணித்து கொண்டே போ. புதிய பாதை நல்ல பாதையாக இருக்கணும். நான் சொல்வது புரிகிறது தானே? நான் சொல்வது புரிகிறது தானே? நான் சொல்வதுபடி கேட்டால் அதிசயம் உனக்கு ஒன்று வந்து கொண்டே இருக்கிறது என்று தான் சொல்லணும் தங்கமே. உன் வாழ்க்கை அன்பாக அழகாக அமையப் போகிறது. இன்று நீ முயற்சி செய்யும் எந்த வேலையும் தடைகள் இல்லாமல் நடக்கும். நினைப்பதை முயற்சி செய்து தான் பாரு. பின் தெரியும் உன் அப்பா கூறுவது உண்மைதான் என்று. எப்போதும் போல் இரு, புதிதாக மாறாதே. உன்னை ஒருபோதும் இந்த சாயை கைவிட மாட்டேன், உன்னை விட்டு விலகவும் மாட்டேன். நம்பிக்கை வீண் போகாது. உன் பிரச்சனைக்கான தீர்வையும் உனக்கான நல்ல விடியலையும் நீ காத்து கொண்டுதான் இருக்கிறாய். எல்லாம் நன்மைக்கே என்று நினை, நல்லதே நடக்கும். இழந்ததை நினைத்து வருந்தாதே. எதை நீ இழந்தாலும் அது இன்னொரு வடிவில் உன்னை வந்து சேரும். செல்வமே, வெற்றி உனதானது. உனக்கு தரும் பரிசை நீ பெற்றுக்கொள்ளப் போகிறாய். அதை நீ தக்க வச்சுக்கோ தங்கமே. நான் இருக்கிறேன் உனக்கு எப்போதுமே. என் வாக்கு பொய்யாகாது, பொய்யாகாது தங்கமே. நீ மகிழ்ச்சியோடு இருப்பாய். அனைவருக்கும் விரும்பும்படி உன் வாழ்க்கையை வாழப் போகிறாய். செல்வமே, நடத்தியதும் நீ, நடத்துவதும் நீ, நடத்தப் போவதும் நீவே. நடப்பவை அனைத்தும் நன்மை தருவதாகவே இருக்கட்டும். உன் கர்ம வினைகள் விலகிவிட்டது, கவலையே படாது. இன்றைய நாள் உனக்கு இனிதான நாளாக விடிந்துள்ளதாம் தங்கமே. நிச்சயம் நடக்கும், நல்லது நடக்கும். நல்லது மட்டுமே நடக்கும், அது நன்மையாகவே இருக்கும். ஓம் சாயிராம்.